பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 12வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 வரை. இந்த பகுதியில் யோபு பேசுறாரு. அவர் சொல்றது என்னன்னா, இந்த கள்ளர் குகை கள்ளர் வீட்டில் நிறைய செல்வங்கள்லாம் இருக்குதான் செய்யுது. அதுக்கு அது அவங்க தேவனை கோபப்படுத்தினால் அது நியாயம் இல்லாமல் கள்ளர் செய்யறது தவறான காரியம் தானே. அது தேவனை கோபப்படுத்தினால் அவங்களுக்கு சங்கோபங்கமாக தேவனுடைய கோபம் அவங்க மேல பாயும். அது இதை எல்லாத்தையும் நீங்க எல்லார்ட்டையும் கேட்கலாம். வானத்தை பூமியை உள்ள வானத்தின் கீழேயும் பூமியின் மேலேயும் இருக்கிற சகல செடி கொடிகள் பறவைகள் எல்லார்ட்டையும் நம்ம கேட்டோம். அப்படி அதை கொஞ்சம் விலாவரியா ஒரு 3 வசனத்துல சொல்லியிருக்காரு. யாரை கேட்டாலும் தேவனே இதற்கு அதிகாரி. அவரே அவர்தான் இதுல எந்த காரியத்தையும் நடத்த முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல தேவனை கோபப்படுத்தாம தேவனுக்கு நியாயமா நடந்தா அவர் நம்முடைய பங்காக இருப்பார் அப்படின்றது எனக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றத யோபு விளக்கமா இந்த ஒரு 15வது வசனம் வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்காரு. நான் அது இப்போ புலம்பல் மாதிரி இல்லாம ஒரு விளக்கமாக ஒரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்த விதமா இந்த நண்பர்களோட பேசிட்டு அவங்கக்கிட்ட அவர் பேசும்போது அவங்களுடைய சஜஷன்ஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யோபுடைய மன நினைவு இருதயத்தின் வார்த்தைகள் கொஞ்சம் தெளிவானதாகவும் நம்மளை மாதிரி மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியதா நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியதா கூட இருக்குது. இந்த பகுதியை நீங்கள் வாசிச்சு பாருங்க. தொடர்ந்து வரும் பகுதிகளை நாளை பார்ப்போம். அல்லேலூயா.